அனைவருக்கும் வணக்கம். This video is sponsored by BuyMode e-shopping application. இந்த BuyMode e-shopping application ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த BuyMode e-shopping application மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த BuyMode e-shopping application மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க. இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கிலே ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த BuyMode e-shopping ஆப் தாங்க. நன்றி. எல்லா பொருளுக்குமே பேரம் பேசலாம். விலைன்னு ஆயிடுச்சேனா அன்மாவுக்கு கூட விலை இருக்குது. நிறைய பேர் சொன்னிருப்பாங்க, பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, இப்பெல்லாம் பாட்டெலாம் கேட்டு நானும் பெஜராயிட்டுக்கிறேன். அப்படி அம்மாவுக்கு வந்து கோயில் கட்டலான்னு வச்சுருந்தேன். வண்டி விட்டு துட்டு குடுறீனாக்கா காலை அடின்னு நீ எல்லாம் கடன் வாங்கினே இருப்பேன், நான் குத்துனா என்ன ஒத்துனா. அப்போ தான் தெரியுது, ஐயோ அம்மாவுக்கும் விலை இருக்குது அப்படின்னு. புரியுதா? 2 புள்ள வசதிக்கிற புள்ளி தான் அம்மாவுக்கு பிடிக்கும். ஏன் எல்லாம் அது வாழ வந்துக்குது. அதை காப்பாற்றுறவங்கள தான் அதை பிடிக்கும். அது சரிதான், அது ஒன்றும் தப்பும் கிடையாது. அதை எனக்கு பிடிக்குதுன்னா அதை காப்பாற்றுறதுலேயே நான் இருக்கணும். எனக்கு சந்தர்ப்பம் என் சூழ்நிலை அவளுக்காக தான் நான் ஏழவே ஆகிட்டேன். அது 2வது. ஆனால் லூஸாக இருந்து தப்பு எந்த தானே. அப்போ அம்மாவுக்கு கூட என்ன இருக்குது, வேலை இருக்குது. அப்புறமா வேற யாருக்கு சொல்லணும் நான், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி வாழ்ந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அன்பாலே சேர்ந்து. இதெல்லாம் வந்து சும்மா எமோஷனல்லாம் நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எமோஷனலாக என்ன பண்ணுறாங்க, அண்ணன்டா தம்பிடா புருஷன்டா பொண்டாட்டிடா மாமாடா மச்சான்டா நண்பன்டா. இந்த சமூகத்தில் அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. ஈவன் தோ குருக்கு கூட ஒரு வேலை இருக்குது. 50 நாள் நீ வேலை செய்யணும், இல்லை 12 வாரம் தொடர்ந்து வரணும், இல்லை நான் சொல்கிற ஃபீஸை கட்டணும். ஏன் நான் எல்லாத்துலேயும் நீ காசு வேலை செஞ்சுட்டு தானே பீஸை கொடுப்பேன். என்கிட்ட பீஸை கொடுத்த பேர் தான் நான் வாயே திறப்பேன். 12 வாரம் வந்துட்டு பிறகு உனக்கு தரமாட்டம் போடான்னு கூட சொல்லிடுவேன். 11 வாரமும் பக்குன்னு இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் திட்டி போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதனால் பேரம் எங்கேயுமே என்ன தான் பேசணும். நீங்கள் சீல் போட்டு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு ஒரு இடத்துல கடையில் வச்சுருந்தா கூட முடியுமான்னு பார்க்கணும். நாங்களாம் அதுமாதிரி கேட்டு வாங்கிக்கிறோம். மேனேஜர்கிட்ட போய் ஃப்ளோர் மேனேஜர்கிட்ட பேசி ஒரு % குறைப்பீங்கன்னா என்ன பண்ணுவேன் நான், இந்த நெக்லஸை வாங்க வேணா குறைப்பான். அட்லீஸ்ட் செய்குள்னா குறை பேசலாம். நீங்கள் வெங்காயம் தக்காளி தான் பேரம் பேசணும்லாம் கிடையாது. புரியுதா? அம்மா தான் பேரம் பேசுறது கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், பேரம் பேசி வாங்கலாம். நாங்கள் ஒரு டிவி வாங்கினோம், போய் பேரம் பேசினேன். மொத்தமாக சிங்கிள் சாட்டுங்க பணம். நீங்கள் அது அங்கே போய் இங்கே ஃபைனான்ஸ்லாம் கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறேன்? ஷோரூமில் என்ன தான் பண்ணி வச்சுக்கிறாரு அவர் ஃபிக்ஸ்டு போட்டு வச்சுக்கிறார். சும்மா அதெல்லாம் பேசினா அதுவும் குறைப்பாங்க. ஃபிக்ஸ்டு யார் போட்டுதே? கடைக்காரர் தானே போட்டார். கடைக்காரர்கிட்டே பேசிப்பாருன்ற நான். உனக்கு பேச மாட்டேன்ற, இல்லையே போனால் போதுன்னு கொடுத்துட்டு வாங்கினுவா. 2 இது சந்தர்ப்பம். ஒன்று எப்படி கூட போனால் போதும் கொடுத்துடுவா. 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு கூட வருவேன் நான் சில இடத்துங்களில். சார் 10 ரூபா தான் சார், வச்சுக்கு 10 ரூபாயே. ஏன்னா நேரத்துக்கு டீ கிடைக்காது இல்லை, அந்த இடத்துல டீ கிடைக்காது இல்லை, எல்லாம் யாருது தான். பேரத்தை குறைச்சி தான் பேசணும், கூட்டி கூட பேசலாம். தகுதி என்ன தான் பண்ணிட்டு வர்றேன் நான், மாற்றிட்டும் கூட வரலாம். அம்மாவுக்கு 5 ரூபா தான் கொடுக்கணும் இல்லை, ஆயில கூட கொடுத்துடலாம். அம்மா தான் புள்ளிக்கு கிட்னி கொடுக்கணும் கிடையாது, புள்ள கூட அம்மாவுக்கு கிட்னி கொடுக்கலாம். பேரன்னு வந்துச்சுன்னா உயர்வு தாழ்வு இல்லை, தகுதி இதான் பாருன்ற நான். தேவையை பொறுத்து தகுதி மாறிடும். தேவையானத்தில் தேவையை பொறுத்து
எனக்கு எங்கள் அம்மா துரோகின்னு இருந்தாலும் உங்களுக்கும் அதே மாதிரி உங்கள் அம்மா துரோகின்னு கிடையாது. பிள்ளைக்காக சாப்பிட்ற அம்மா இருக்கிறா. புரியுதானே சொல்கிறது? ஆனால் யார் தான் வாழணும்? ஆனால் உனக்காக நீ வாழ்றியான்னு பாரு. அவளுக்கு அம்மாவுக்கு அது பிடிச்சிதான்னு பாரு. அப்பேற்பட்ட அம்மா உனக்கு வச்சா நீ வரம் பெற்றவன் தான். புரியுதா? இன்னொரு விஷயம், என்றைக்கு ஒரு நாள் நல்லது செஞ்சான்றதுனால எப்பவுமே அவன் நல்லவளாகிறான்னு நினச்சிருக்காது, இல்லை நல்லவனாகிறான்னு நினச்சிக்காத. நன்மை ஒரு நாள் நமக்கு உதவி செஞ்சுட்ருப்போம், எப்போ பார்த்தாலும் அதையே ஞாபகம் வச்சுன்னு நிற்போம். அதுமா அவன் செய்யறதுலாம் துரோகமாக இருக்கும், மன்னிச்சுனே இருப்போம், இது ஒரு வேலையை வச்சுன்னு நிற்போம். அதுவும் கிடையாது. பேரங்குது, பேரம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. அப்போ என்ன பண்ணலாம்? கூட்டி குறைச்சி பேசிக்கலாம். பேரம் இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்களேன் என்ன இருந்தா? கடவுளே பேரம் வைக்கிறதுக்கு லைன் வச்சுக்கிறான். பணம் நிறைய குத்தியானா சீக்கிரம் போயிடுவேன், சீக்கிரம் அப்படி தானே? அப்படியே சர்வ தரிசனம் பிரியா சுத்த நான் சுற்றி விட்டுனுப்பான். 100 கொடுக்குருவேன், 500 கொடுக்குருவேன், 5000 கொடுக்குருவேன். பார்க்க போகிறது கல். இந்த உலகத்தில் பேரம் பேச முடியாத ஒன்று எதிரானா கடவுள் மட்டும்தான். அதுவோ ஒரு பொருள் கிடையாது. அது என்ன கிடையாது? கடவுளை ஒரு பொருளாகிட்டேன்னா பேரம் பேசலாம். தங்கத்தில் செஞ்சால் ஒரு வேலை, இரும்பில் செஞ்சால் ஒரு வேலை. புரியுதாண்ணா சொல்கிறேன்? பித்தளையில் செஞ்சால் ஒரு வேலை. கடவுள்லாம் செய்ய முடியாது, போய் சொல்லுங்கிறானுங்க. அதனால் வேலை கடவுள் சூன்யமாக இருக்குது. புக்கு இருந்துச்சுன்னா புக்குக்கு ஒரு வேலை இருக்குது. ஏதோ ஒரு மத நூல்னு வச்சுக்குவோம். கடவுள்னா என்ன பண்ணுவாங்க? அது பிரிண்ட் பண்ண பேப்பர், அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்குது? பேரங்குது. திருக்குறளுக்கு பேரங்குது, எழுதப்பட்ட புக்கை பொத்து. ஆனால் பேசப்பட்ட நூல் திருக்குறளுக்கு பேரம் இல்லை. கருத்து சித்தாந்தம் அதுங்களுக்கெல்லாம். ஆனால் கருத்து சித்தாந்தம் கூட உனக்கு புரிய வைக்கிறதுக்கு பேரங்குது. எல்லாருக்கும் புரிய வைக்க முடியாது. நீ எனக்கு பணம் கொடுத்துட்டு எனக்கு புரிய வைக்கணும் எனக்கா? ஓகே தான். இல்லை டெய்லியும் ஃபோன் பண்ணி காலையில் எனக்கு தியானம் பண்ணுறேன்னா இல்லையான்னு கேளுன்னா அதுக்கேற்ற ஒரு காசு கொடுத்தியா நான் என்ன பண்ணுவேன்? நான் டெய்லியும் நாள் 40 நம்மளுக்கு உணமடா தூங்குற தியானம் பண்ணுவேன். என்ன சார் திட்டுறீங்களே? கொடுத்த காசுக்கு என்ன தான் பண்ணுவாங்க? மெசேஜ் ஒன்றும் போடாமல் இருக்கிற பக்குன்னு ஆகிடும். ஆமாம் தானே? வேற ஒப்பந்தம் என்ன போட்டேன்? 4:43 நீ மெசேஜ் போடணும். 4:44 என்ன பண்ணுவேன்? நான் குடும்பத்தையே கூடுவேன்டா. என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் பீப் போட்டுருவாங்க. புரியுதா? பேரங்க தான் இல்லையாப்பா? எதுக்கு பேரம் இல்லை? கடவுளுக்கு மட்டும். அது பொருள் இல்லை. பொருளாச்சான கடவுள் கூட என்ன தான் எதை கடவுள் பற்றி பேசுறதுக்கு பேரங்குது சும்மாலாம். புரியுதா? பேரம் இல்லாத ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அதனால தான் பிஸ்னஸ் மேனாக இருக்குது, ஜெயிக்க முடியறாரு, வசதியாகிறாருன்னா எதாவது வச்சே பேரம் இருக்குதுன்னு புரிஞ்சதுனால தான். தேங்காய் சீனிவாசன் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குதுன்னு. பழைய படம் அது, ஏதோ டைலாக்கு உள்ளே இருந்து வெளியே வருது. அது உள்ளே தான் எனக்கு தோணுது. அதெல்லாம் அது மாதிரிலாம் படம்லாம் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு நினச்சிருந்தேன். விலை மதிக்கவே முடியாது, என்னத்த பாசத்தெல்லாம் விலை மதிக்க முடியாதுன்னு நினச்சிருந்தேன் நான். அதுமா ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒன்று அதுக்கு ஒரு பேரை போட்டு அதுக்கு பணம் கட்டினா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியே வேறுவாக இருக்கும். ஆமாம், நீ எக்கனாமிக் கிளாஸில் போய் உட்காந்துனாக்கா தூக்கி போட்டுருவாங்க. நீ அதே பிஸ்னஸ் கிளாஸில் போய் உட்காந்தீங்கன்னா துணியை தந்து கொடுப்பாங்க, காப்பி கொடுப்பாங்க, உட்காந்து கேட்பா என்ன வேணும் சார்னுவா. நீ என்ன மொழியில் பேசினாலும் ஒத்துப்பா. புரியுதா? பிறகுதான் இல்லையா? ஃப்ளைட் ஒன்றா தான் பார்க்கும், ஊர் ஒன்று தான். கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி வேலை வேற. அப்படி தானே? வேற இல்லாத ஒரு பொருள் இல்லை புரிஞ்சு வச்சின்னு தகுதியான ஒன்றை உங்கள் கையில் வச்சுன்னு இருங்க.